செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அருமையான இந்த வாக்கு தத்தத்திற்காக கர்த்தருக்கு மனதார ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அருமையானதொரு வாக்கு தத்தம். இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய குரலை நான் கேட்டேன். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருடைய குரலை நான் கேட்டேன். இந்த வசனத்தை பெற்றேன். கர்த்தர் வசனம் தந்தார். அதை பிரசித்திப்படுத்தவருடைய கூட்டம் மிகுதி. கர்த்தரிலிருந்து தான் வசனம் வருது. இந்த வசனத்தில் என்ன வாக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தின வசனத்தில் சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி இருக்கின்றார். ஆக்கினைகள் என்றால் தண்டனைகள். ஆக்கினையில் 2 ஆக்கினை இருக்கிறது. நித்திய ஆக்கினை அப்படின்னா நித்தியமாக சுமக்க போகிற ஆக்கினை. ஒருவன் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசினால் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குட்பட்டு இருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 பிளேஸ். இந்த 2ல் 1ல் யுகா யுகங்களை, காலா காலங்களை நாம் கழிக்க போகிறோம். நம்முடைய தேவன் தன் சாயலில் மனிதனை உண்டாக்கினபடியினால் மனிதனுக்கு அவனுடைய ஆத்துமா ஜீவ ஆத்துமாவாக சிருஷ்டித்தபடியினாலும் அவனுக்குரிய தண்டனை பொல்லாததாய் இருக்கிறதினாலும் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களுக்கும் எழும்பும். அப்படி என்றால் அவங்கள டார்மெண்ட் பண்ற அவங்க மேல இருக்கிற ஆக்கினை இல்லை தீ என்னாலும் எரிந்து கொண்டிருக்கும். இப்போ ஜஸ்ட் நல்லா ஒரு இமேஜின் பண்ணுங்க. 1 யுகா யுகமா, கோடா கோடி ஆண்டுகள், கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி ஆண்டுகள் எல்லாம் ஆண்டவரோடு சந்தோஷமா இருப்பது. இல்லைன்னா விட்டுட்டா பாதாளத்தில், நரகத்தில், அக்கினி கடலில். ஏன்னா முதலாவது பாதாளத்தில் இருக்கிறவங்களும் பாதாளம் அக்கினி கடலை தள்ளப்படுது. பாதாளத்தில் இருளுள்ள ஸ்தலங்கள் இருக்கு. பற்களை கடித்து அழுகையும் பற்கடிப்பு மட்டும் இருக்கிற இருளான ஸ்தலங்கள் இருக்கு. ராஜ்யத்தின் புத்திரரோ இருளிலே பங்கடைவார்கள். அந்த இருள் அடைஞ்சு இருக்கிற போதும் இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நித்திய நியாயத்தீர்ப்புக்கு பிறகு அக்கினி கடலை தூக்கி பாதாளத்தே போடுறார். பாதாளத்தில் ஃபுல்லா, அப்படி ஃபுல்லா விழும்போது அக்கினி கடலில் தான் போகணும் எல்லாரும். பாருங்க, எல்லாருக்கும் ஒரே அக்கினை சேர்ந்துருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்பட்டவனாக, அப்ப இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததுக்குரிய பாக்கியத்தை இழந்தவனாக இரவும் பகலும் அக்கினியும் கந்தகத்திலும் வெந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு ஏன் பிறந்தேன், எல்லாம் மரணத்திலும் பாதாளத்திலும் என்ன சொல்லுவாங்கன்னா தன் தாயை தான் சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் என்னை பெற்றாய், தகப்பனை பார்த்து சொல்லுவாங்க ஏன் என்னை பெற்றாய், அப்படிதான் கதறுவாங்க. கர்த்தர் ஏன் என்னை உண்டாக்கினார். அதாவது வாழ வேண்டிய தப்பா, அப்புறம் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கும் போது ஏன் என்னை பெற்றீங்க. அப்ப என்ஜாய் பண்ணும்போது, பாவ சந்தோஷங்கள் என்ஜாய் பண்ணும்போது ஏன் என்னை பெற்றான்னு கேட்குறியா? உங்க அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, கடவுளை பார்த்து, கர்த்தரை தான் பார்த்து கேட்குறியா? சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அப்படி கேட்குறியா? தப்பான ஐஸ்கிரீம், இச்சையிலும் பாவத்திலும் விழுந்த பிறகு அதுக்குரிய தண்டனை வந்தா
சுமக்க வேண்டிய நீதானப்பா. அப்ப ஒவ்வொருத்தருடைய இரத்த பழியும் யார் மேல் இருக்கிறது என்று எழுதப்படும் ஜட்ஜ்மெண்ட் டே. அதில் அவரவருடைய ஆக்கினைக்கு அவரவர் தான் பொறுப்பாக ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருப்பாங்க. இவ்விதமாக பாருங்க, ஒரு லைஃப் என்னாலும் வாழ்ந்து ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் நெவர் எண்டிங் ஹாப்பினஸ், இன்னொரு பக்கம் டார்மெண்டேஷன் டார்மெண்டேஷன் நெவர் எண்டிங் டார்மெண்டேஷன். இப்படி இருக்கிற இந்த விதமான ஒரு வேதனை வேண்டுமா? இது ஒரு பக்கம், சரியா? இது வந்து நித்திய ஆக்கினை. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டு இருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் ஓட்டம் ஓடும் போதும் எல்லா காரியத்தையும் தேவன் முன்னறிந்து நடக்கிறது இல்லை. யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்தா 12 பேர்ல ஒருத்தரை எடுத்திருக்க மாட்டார்ல. சுய சித்தத்தின்படி இப்படி ஓடி விழ சான்ஸ் இருக்குன்னு தேவனுக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் இன்னொரு ட்ராக் இருக்கு, இவன் பிழைத்து கொள்ள ட்ராக் இருக்கு. அதனால அந்த பிழைத்து கொள்ளுகிற ட்ராக் அதில் அவன் ஓடணுன்றதை தான் அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தள்ளி விடுகிறவர் அல்ல. அதை புரிஞ்சுக்க. அப்ப எல்லா எதிர்காலத்தை பார்த்துட்டு எல்படி உன்னை நடத்தலை கர்த்தர். உன்னுடைய வாழ்வும் தாழ்வும் உன் கையில் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இதோ மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன். 2 வச்சுட்டப்ப எது எடுத்துக்கிற பார்த்துட்டு இருக்கிறார். சூஸ் த பெஸ்ட் அண்ட் அஸ் யூ லைக் சூஸ் எனி ஒன். உன் விருப்பப்படி ஏதாவது ஒன்றை தெரிவு செய். வாழ்க்கை இதுதான்ப்பா, புரிஞ்சிக்க. உன்னை அப்படியே எல்லாரையுமே தள்ளிட்டு போனா உலகத்தில் எல்லாரையும் தள்ளிட்டு போயிடலாம்ல. வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது? ஒரு மனுஷன் தன் வலையை வீசி மீன்களை பிடித்து அவன் நேரடியாய் கரையிலே சேர்ந்த பின்பு நல்லவைகளை தனக்கு எடுத்துக்கொண்டு ஆகாதவைகளை எரிந்து போடுவான். அப்ப எரிந்து ஆகாதவைகளை எரிந்து போடுகிற ஒரு செயல்தான் கடைசி நாள். பதர் மணியை களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டு எரிப்பார். பார்த்தீங்களா? அவியாதனா அணையாத பெர்மனண்டான ஃபயர். அந்த ஃபயர் ஜீவத்தையோ என்னவோ என்னைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அணையாத அக்கினி, அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். அப்ப என்றைக்கும் உயிரோடு இருக்கும் அந்த தீ, அணையாத தீ. அதனாலே டார்மெண்டேஷன். ஓகே, இதுல நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் என்று ஒரு இடத்துல நம்ம ஞானி சொல்ல கேட்டிருக்கிறோம், எழுதியிருக்கிறார். அப்ப நடந்ததையோ தேவன் விசாரிப்பார்னா என்னன்னா, நடக்கும்போது தேவன் வந்து தடுக்க மாட்டார். முடிஞ்சதுக்கு பிறகு விசாரணை நடக்கும். டக்குன்னு எடுத்தோடனே ஜட்ஜ்மெண்ட் தேவன் போட மாட்டார். விசாரணை நடத்தும் போது அவர்களுக்குரிய தூதர்கள், இன்சார்ஜா இருக்கிற தூதர்கள் பேசுவாங்க. ஆமா கர்த்தாவே, இவன் இந்த ட்ராக்கில் நடந்தான், இவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்தான், எல்லா இதுவும் பேசப்படும். பின்பு ஃபைனலா இந்த உலக வாழ்க்கை நடந்து சென்று கொண்டிருக்கும் போதும் தீர்ப்புகள் அவ்வப்போது தேவன் எழுதுகிறார். அவ்வாறு எழுதப்படுகிற தீர்ப்புகள் ஆக்கினைகள், அதாவது தண்டனைகளா மனுஷன் மேல் விழுது. அதனால தவிக்கிறாங்க உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கைகளை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ உன் மேல ஆக்கினை இருந்துச்சு. ஆக்கினை இருக்கும்போது தான் என்ன வரும்னா, சத்துருக்கள் பெருகுவார்கள். பாருங்க, அடுத்து உன் சத்துருக்களை விலக்கினார். ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இப்படி படிச்சு பாருங்க, உன் ஆக்கினைகளை அகற்றி அதனால் உன் சத்துருக்களை விலக்கினார். அப்ப ஆக்கினை மேல போடப்பட்ட சத்துருக்கள் தானா கூடுவார்கள். அடுத்து என்ன நடக்கும்னா, தீங்கு அவர்களை சூழ்கிறது. அதனாலதான் ஆண்டவருடைய வாசனம் சொல்லுது, இனி தீங்கை காணாதிருப்பேன். ஆக்கினை நான் அகற்றிட்டேன். சரி, ரைட். இப்போ உங்க மனசு என்ன சொல்லுன்னா, இல்லை கர்த்தர் நம்ம மேலே போட்ட தண்டனை இருக்கு, நம்ம அறிஞ்சு இந்த தவற்றை செய்தோம், பாவத்தை செஞ்சோம், இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அந்த தப்பான தாட்ஸை
குப்பத்தொட்டில தூக்கி போடுங்க. யூஸ்லெஸ், உபயோகமற்றது. கர்த்தர் சொல்லிட்டார்னா நம்பு, விசுவாசி. நாளைக்கு இந்நேரம் இந்த விதமான விதத்தில் பெரிய ஒரு நன்மை கிடைக்கும், இவ்வளவு எளிதில் எல்லாம் விற்கப்படும் சொல்லும்போது எப்படிங்க கர்த்தர் வானத்தின் மதக திறந்தால் நடக்குமான்னா நீ காண்பாய், அதில் புசிக்க மாட்டான்னு சொல்லப்பட்டது அவனுக்கு. அதுபோல அவிசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க இதை சுதந்திரிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் பிலீவ் இட். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொள்ளுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். ஓகே. இரண்டாவது, உன் சத்துருக்களை விலக்கினார். இந்த எரியோவிலும் 7 நாட்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் உங்க சத்துருக்களை எல்லாம் விலக்கி இருக்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து எல்லா சோதனைலாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அது மாதிரி விரட்டி விட்டுருக்காரு. ஓடு, ஒரே பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கேன் என் பிள்ளைக்கு. ஒரு வருடத்தில் எவ்வளோ காலம் பரீட்சை வைப்பாங்க? போ, ஓடிப்போ. இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களை விலக்கினார். இது அதாவது சோதனைக்காரனை பற்றி எழுதல, மனுஷ சத்துருக்கள். ஒருவேளை பிசாசே சத்துருவாக இயங்கி உங்கள் ஜீவனுக்கு உங்களுடைய நன்மைகளை கொள்ளையிடுவதற்கு நின்றுதானே அவனை விலக்கிட்டார். Now it's a very good time. Ever green days are ahead of you. உங்கள் முன்பதாக பசுமையான நாட்கள் இப்பொழுது இருக்கின்றன. காரணம் என்னன்னா கர்த்தர் இதை செய்திருக்கின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உற்சாகமாக. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் படிச்சு பாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதிலே 1-2 படிக்க கேட்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் 2 மடங்கு அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தையை நம்ம படிக்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என்ன தேற்றணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, இதோ எருசலேம், அதாவது தேவனுடைய ஜனத்தை காட்டி சொல்றாரு, பட்சமா பேசி அதனுடைய யுத்தம் முடிந்தது என்று சொல்லுங்கள். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. எப்படி நிவர்த்தி ஆயிற்று அப்படின்னு சொன்னா, இதோ அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் 2 மடங்கு தண்டனை அடைஞ்சி முடிஞ்சிருச்சு. தேவனுடைய ஜனம் ஆனாலும் அவர் பாவங்களுக்கு ஒரு தண்டனையை போடுறார். எப்ப தெரியுமா? நீங்க உணர்வற்று இருக்கும் பொழுது. அப்ப நீங்க பாவம் செஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் பாரார் என்று சொல்லி ஆசை தீர சாராயத்தை குடிக்கிறவனை கர்த்தர் மன்னிக்க சித்தமாகிறார். அப்படின்னா எப்படின்னா, சாராயம் குடிச்சு அது எப்படின்னா ஒரு நாள் கர்த்தர் மன்னிச்சிருவாரியா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டே உட்கார்ந்தா அவன் தன்னுடைய சந்ததியை அழிக்கிறதற்கு போகிறான். அதாவது அவன் வாழ்ந்து செத்து போயிட்டான்னா அவன் இன்னும் கல்யாணம் பண்ணணும், அடுத்து அவன் வாழணும், ஒரு பெரிய சந்ததி இருக்கு, அந்த சந்ததிக்கு ஏற்ற துணையெல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்கேன், இந்த மேட்சாக வேண்டியதைகள்லாம் மிஸ்மேட்ச் ஆக்குறான்ல, அதனால கர்த்தருடைய கோபம் பயங்கரமா இருக்கு அவன் மேல. அதனால மன்னிக்க சித்தமா இருக்க மாட்டார். நோ, அவன் பாவத்தை மன்னிக்க முடியாது, ஆக்கணைக்கு உட்பட்டிருக்கட்டும். இப்படி ஆண்டவர் தீர்க்கிறவர்கள் தான் மரித்தோர் எனப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் நடுக்கத்துடனே களிகுறங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு
இருக்கணும். சரி, ஓகே. அப்போ இந்த இதனால தான் ஒரு சில நேரங்களில் நித்திய ஜீவனை அடைஞ்சே ஆகணும்னு காலில் கையில் விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், ரைட், ரெட்டிப்பாய் உரிய தண்டனை அடையட்டும்னு அவர் எழுதிடுறார். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டவுடனே இவங்க உள்ள ஆறிடுமா, பின்பு தண்டனை மெதுவாக வரும். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி இவங்களுக்கு சமாதானம் முன்னே வந்துடும், ஆனால் பின்னாடி யானை வரும். அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க, எதுக்காக இந்த விதமாக சண்டை வருது, எதுக்காக இந்த பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் உபத்திரவங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு புரியாது. அப்போ தேவனுடைய உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டே இருந்தாலாம் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடாது. பாரு, மலைட்ட பேசுன்னு சொல்லும்போது அடித்த உடனே நீங்கள் என் கட்டளையை கை கொள்ளாதபடினால மோசே நீயும் ஆரோனும் நீங்கள் அந்த தேசத்திற்குள் பிரவேசியாமல் மறிப்பீங்கன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் நடந்துச்சு. மாற்றினாரா? மோசே தான் மோகமாக பேசுகிறார், மாற்றிடலாம்ல ஆண்டவர் உள்ளத்தை. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவனுக்கும் இதயம் உண்டு, மனது உண்டு. அதை உடைச்சிட்டு நம்ம உலகத்தில் வாழ முடியாது. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. ஆமென். எந்த எல்லையிலும் ஆண்டவரை புரிந்து நம்ம வாழ முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் ஓடுறீங்க அப்படின்னு நினைக்கவும் கூடாது. வேதாமத்தில் ஏன் ஆண்டவர் சொல்றாரு, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். ஸ்பெஷலா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கும்போது அவனுடைய அறையிலே இதோ லேவியும் இருந்தான். ஆபிரகாம் உடைய மகன் ஈசாக்கு இருந்தார், ஈசாக்கின் மகன் யாக்கோபு இருந்தார், யாக்கோபின் மகன் லேவியும் இருந்தான். பார்த்தீங்களா, 4 தலைமுறையை ஒரு மனுஷன் சுமக்கிறான். புரிஞ்சுக்கிடுங்க, அதுதான் வித்து, எக். அப்ப மற்றும் சீட், விதை. ஒரு மரம் வளரும் போது அதுல விதையும் இருக்கிறது. உங்க பிள்ளை உங்களுக்குள்ளதான் இருக்குது. வாலிபனே, எல்லா விதத்திலும் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணி ஓடிடலாம் நினைச்சு ஓடாத. உனக்குரிய பங்கு தாண்டி உன்னுடைய ரத்தத்தில், உன்னுடைய சதையில, உன்னுடைய மாம்சத்தில் உன் பிள்ளைக்குரிய பங்கு இருக்குப்பா. அதனாலதான் ஆண்டவர் ஆசதீர குடிச்சா மன்னிக்க மாட்டேன் ஏன் சொல்றாரு. உன் பிள்ளையினுடைய ஜீவன் முதற்கொண்டு சாராயத்தில் நனையக்கூடாது. புரியுதா? வாழ்க்கை விளையாட்டு அல்ல. அதனால ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன்னா, இந்த எளிய உனக்குள் இருக்கிற உன்னுடைய சந்ததியினுடைய அந்த ஜீவனும் இதுல உல்லாசத்துல ஜாயின் ஆயிடுச்சுன்னா அதுவும் சேர்ந்து ஆடினதா கணக்கு வந்துடும். அங்கேயும் தண்டனை விழுந்துகிட்டு இருக்கும். அப்ப தண்டனைய இருந்தும் உபத்திரவத்தை கொடுத்தான், செத்தும் உபத்திரவத்தை கொடுக்குறான்னு 4 தலைமுறைய நீ சீரழிச்சிட்டு போகிறதுக்காக இந்த உலகத்தில் வந்திருந்தேன்னா உன்னை நிச்சயமா அக்னி கடல்ல தள்ளுவார். சும்மா நீ வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவேன்னு அவரை நோக்கி கூப்பிடுறது கிடையாது. புரியுதா? டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஃபியூச்சர் அண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ஜெனரேஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இதெல்லாம் குறித்து ஒரு நாள்
எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நாள் வரைபடமாக ஒரு நாள் நான் எடுக்கிறேன் ஒரு பாடம் உங்களுக்கு. அப்பொழுது வாழ்க்கைனா என்ன அப்படின்றது புரியும். அதை எடுப்பதற்கு அதிக நேரம் ஆகும். ஓகே, அதனால தான் 2 மடம் கொடுத்து தீர்த்த உடனே அவர் சொல்கிறார், பட்சமாக இனிமேல் என் ஜனத்திட்ட பேசுங்க, என்கிட்ட எனக்கும் அதுக்கு இருந்த போர் முடிஞ்சிங்க, நான் இனிமேல் அவன்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன், அவன்கிட்ட சொல்லுங்கள் ஆக்கினை நான் அகற்றிட்டேன், அவனுடைய சத்துருக்களை விலக்கிட்டேன், இனி அவன் தன் வாழ்க்கையை கட்டட்டும், தன் குடும்பத்தை கட்டட்டும். இது வரைக்கும் நீ சம்பாதிச்சேன்னா பொத்தல் பையில் போட்டுக்கிட்டே இருப்ப. கரெக்டாக செலவுகள் வரும், வீண் செலவுகள் வரும், தப்பான செலவுகள் வரும், உன்னுடைய கையில் இருந்த பணம் எல்லாம் விரயமாகும், கஷ்டப்படுவீங்க. இனி அப்படி இல்லை, உங்கள் பைகளில் நிற்கும் பணம். ஆமாம், உங்கள் வீட்டில் தங்கும் பணம். சின்ன பையங்கள்லாம் கையை நீட்டுறான்னு தண்ணி ஊற்றுவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு என்னன்னா, கை விழபடி தண்ணி கீழே விழுந்துடக்கூடாது, அப்படி பத்திரமா வச்சுருந்தா உன் கையில் பணம் தங்கும்டா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. இந்த தண்ணி விழுகிற பற்றிலாம் இல்லைப்பா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினதுனாலையும் உன் சத்துருக்களை விலக்கினதுனாலையும் உனக்கு சமாதானம் கூறியிருக்கிறார், சமாதானமான எல்லையை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நீ உட்கார்ந்து கர்த்தர் எங்கேயோ அடிக்க போகிறாரு, கர்த்தர் எங்கேயோ தண்டிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காத. அக்டோபர் 1 வித்தியாசமானது, செப்டம்பர் மாதிரி நினைக்காத. எல்லா சத்துருக்களையும் விலக்கிட்டாரு, ஆக்கினை அகற்றிட்டாரு, சந்தோஷமா இரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இப்போ புரிஞ்சிட்டிங்களா ஏன் கர்த்தர் கோவப்படுறாருன்னு? 3 அல்லது 4 தலைமுறைக்கு எப்பயுமே இந்த ஜீவ சம்பந்தம் இருக்கும். அப்புறம் அந்த சம்பந்தத்தில் அப்படிப்பட்ட உன்னுடைய ஜெனரேஷனை நீ சுமக்கிறதுல உண்மையா இருக்கணும். ரைட். இதெல்லாம் ஆண்டவர் மனசில் வச்சு தான் 10 கட்டளைகளை போடுறாரு. பிறனுக்குரிய யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. உன் மகன், உன் பேரன், உன் பேரனுடைய பேரன், கொள்ளு பேரன், அவனுக்குரியதையும் இச்சியாதிருப்பாயாக. 24 மணி நேரம் இச்சை இச்சை இச்சை. பெண்கள் பெண்கள், அசுத்தமான காரியங்கள், அசுத்த டிவி நிகழ்ச்சிகள், அசுத்தமான இன்டர்நெட் அப்படி ஓடிட்டே இருந்தேனா நீ உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய பிள்ளை என்று இருக்கிற லேவி வரையிலுமான உன்னுடைய குடும்பத்தின் நன்மையை நீ சாப்பிட்றப்பா. அதை எடுக்கிறேன்னா கர்த்தர் கோவப்படுவார்ல. இனி அக்டோபரில் அப்படி செய்ய மாட்டேல்ல. கரெக்டாக இருந்துக்க. ஒருத்தருமே சத்தம் கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப திட்டோம்னா இல்லை இல்லை, உங்களுக்கு வார்த்தை சத்தியத்தை சொல்லியிருக்கேன். சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதுனால் நான் சத்துருவானேனா இல்லை. கைகளவே தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விளக்கிட்டேன். டாக்டர் வந்து எக்ஸ்ரே வச்சு காட்டுறாரு, அம்மா பாரு, இது ஐயா பாருங்க, உங்களுடைய கால் அல்லது கையில் இந்த இடத்துல எலும்பு முறிவு இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் புரியணும். இந்த டாக்டர் ஏதோ காசு வாங்குறக்கா கை உடஞ்சிருக்குன்னு உடஞ்சிருக்குலப்பா, கை வீங்கி இருக்கு, அங்கே பாரு எக்ஸ்ரேல கை உடஞ்சிருக்கு, எலும்பு உடஞ்சிருக்கு, ஒட்ட வைக்கணும்ப்பா, அதுதான் பிளேட் உள்ள வைக்கணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை ஏதோ காசுக்கான்னு நினைக்காத. வாழ்க்கையை கற்றுத்தரும்போது பிடிச்சிக்க. ஓகே, வேதம் சொல்லுகிறது, சாலமோன் சொல்றார், என்னுடைய தகப்பனுக்கு யுத்தம் என்னாலும் இருந்ததுனால அவருக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது இருந்தது. இப்போ நான் ஆலயத்தை கர்த்தருக்கு கட்டுறேன். அப்போ யுத்தம் இல்லாமல் இருந்தால், ஆக்கினைகளும் இல்லாதிருந்தால், தண்டனை ஒன்று சுமத்திட்டார்னா அதை சுமந்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நீ உன் வீட்டை கட்ட முடியாது, உன் குடும்பத்துக்கு நல்லது செய்ய முடியாது, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிக்க முடியாது. வெறுமனே இந்த தண்டனை எப்படி போகும்னு பயந்து பயந்து அலைஞ்சி காலையிலிருந்து இரவு வரையிலும் தீகளோட சுத்திக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். இனிமேல் இனி கர்த்தரோடு நான் நிற்பேன், கர்த்தரோடு கூட நான் இருப்பேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கணக்கு நோட்டு இருந்துச்சு, நிறையா கடன். ஆண்டவர் இன்னைக்கு உங்க கணக்கு நோட்டெல்லாம் வாங்கி கடன் எல்லாம் அடிச்சிட்டு இன்னைக்கு உங்களுடைய கடன் கணக்கு, பாவ கடன் கணக்கு
0 போட்டு கையில தர்றார் நோட்டை, பத்திரமா பிடிச்சுக்க. அவ்வளவுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இப்ப உன் நடுவ ஆக்கினைய உள்ள போட்டு வைக்கல, சத்துருவ உள்ள உனக்குள்ள வச்சு வைக்கல, உன் நடுவே இருக்க விடல. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இனி ஆக்கினை உன் நடுவில் இல்லை. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அறிவை உணர்த்த மட்டுமே, உங்களை பாவ சுமை பல நினைப்பூட்டுவதற்கு அல்ல. ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, தீர்க்கதரிசி, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அப்படி இல்லை, உன்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ண இல்லை, உனக்கு இன்னைக்கு ரீசெட் பண்ணி விடுறாரு. 0 பாவ கணக்கு 0 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, ஆம், மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீ கழுவப்பட்டு உன்னுடைய பாவக்கடன் நீங்கி உன் ஆக்கினை அகற்றிட்டார், உன் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய செங்கோலால் சத்துருவை விலக்கும் போது அவன் உள்ள வந்து விழமாட்டான். நீயா மதியீனமா போய் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி சத்துருக்களை தேடாத. இனிமேல் எல்லாரோடும் சாமானமா இருக்க நாடு, யாவரோடும் சண்டைக்கு மல்லுக்கட்டி நிற்காத, சமாதானத்தை நாடு. அவங்ககிட்ட இருக்க குறைபாடு தெரியும், அதை நீ சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நீ குறைகளை சொன்னேன்னா அவங்க என்னைக்கும் உன் பகையாளி. நீ குறை, வேதம் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகல பாவங்களை மூடும். நீ மூடி போட்டேன்னா நீ வாழலாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நீ குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காம எல்லாரிடத்திலும், யார் என்ன தப்பு பண்ண என்ன, எல்லாரிடத்திலும் இந்த சார்ல்ஸ் கிர்க் என்கிற ஒரு சகோதரன், ஏறக்குறைய 35 வயது உடைய அவரை ஒரு வாலிபன் துப்பாக்கியினால் சுட்டு விட்டான். அவர் மரித்து போனார். அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அமெரிக்கா முழுவதும் ஏறக்குறைய 1,00,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மனைவி சொன்னாங்க, என் கணவரை சுட்ட அந்த பையனை நான் மன்னிச்சு விட்டுறேன். ஏன்னா கிறிஸ்து சிலுவையில் தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களையும் மன்னித்தார் இல்லையா? அதே அன்பு உடையவர்களா அந்த சகோதரி சொன்னாங்க, நான் அந்த சகோதரனை மன்னிச்சிட்டேன். இவங்களே மன்னிக்கும் போது சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்க, எனக்கு அது கொடுக்கல, என்னை இப்படி மரியாதை வச்சாங்களா, என்னை கூப்பிட்டாங்களா, கொண்டாங்களா, விட்டுத்தள்ளு. அதெல்லாம் வாழ தெரியாதவர்கள் செய்கிற வார்த்தை பேச்சுக்கள், அதெல்லாம் வேண்டாம். உனக்கு யாரோடும் சமாதானமாக இருக்க நாடு. இப்போ உன் வாழ்க்கையை கட்டு. சத்துருக்களை நீ சேர்க்கிறதுக்கு புறப்படாத. கர்த்தர் அகற்றி இருக்கிறார், தானாக போயிடும். சிலது இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு உள்ள கசப்பு, உண்மையான சத்துருன்ற இதாக இருக்க மாட்டாங்க. பொறாமையில தான் இருந்துகிட்டு இருப்பாங்களா இருக்கும். இன்னொரு நாள் எப்படியாவது இது பண்ணோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வேகம் வராது. ஏன்னா கர்த்தர் அவங்க சத்துருக்கள் அல்லன்னு அகற்றிடும் போது அந்த வேகம் வராது. உங்கள் மேலே வந்து மோத மாட்டாங்க. பயப்படாதீங்க, இருந்தீங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பா. தீங்கு உன்னை ஏன் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா, கர்த்தர் ஆக்கினை போடும்போது சத்துருக்கள் கூடுகிறார்கள், தீங்குகள் சேருகின்றன. இனியோ நீ தீங்கை காணாதிருப்பாய். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுமா? ஹல்லேலூயா. இனி தீங்கு வராது. விசுவாசத்துல எல்லாரும் நீங்க சொல்லுங்க, இனி நான் தீங்கை காண்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் தீங்கை காண்பதில்லை. இனி நான் தீங்கை காண்பதில்லை. இனி தீங்கை காணாதிருப்பாய்.
இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரிக்கிறேன். ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். உங்கள் எல்லைகளில் எங்கெல்லாம் ஒரு தீங்கு இருந்ததோ அதை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனால அடுத்த வசனம் பாருங்க. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். பயப்படாதீங்க, கைகளை தளர விடாதீங்க. எடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னேறி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதில் ஆண்டவருடைய வார்த்தை கடைசி அதே செப்பனியா 3:20 ஆக்கினை அகற்றிட்டதுனால அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக சகல ஜனங்களுக்குள்ளும் வைப்பேன். அதனால இனிமேல் தீங்கு காணாமல் நல்ல புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ள நாட்கள் கர்த்தர் தருகிறார். இதெல்லாம் அவர் நீங்க அடைவதற்கு ரெட்டிப்பான தண்டனை போடுறார் ஒரு சில நேரம். ஆனாலும் வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருக்கிறார். ஒருவேளை உண்மையான அளவு எவ்வளோ தண்டனையோ அவ்வளோ போடலை கர்த்தர் உங்கள் மேலே. சில நேரங்களில் பாவங்களை மன்னிச்சு மறந்திருக்கிறார். அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசுவுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டியது என்று எழுதியிருக்கிறது போல பாவங்களை மன்னித்தும் இருக்கிறார். சிலருக்கு தண்டனை வராமல் தாண்டிட்டீங்க. அப்போ அவ்வாறு கர்த்தர் மன்னிச்சிருக்கிறதுனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இனி தீங்கை காணவே மாட்டேன் ஆண்டவரே. நீர் எங்கள் வீட்டில் நடுவில் இருக்கிறீர். இனிமேல் உங்கள் வீட்டில் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதனால உங்க வீட்டுக்குள்ள சண்டைகள் வேண்டாம், உங்கள் வீட்டுக்குள்ள பிரிவினைகள் வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் நிலவட்டும். நல்லா கூடி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள் வளரணும். சின்ன சின்ன காரியத்தையே நினைச்சு ஓடாம நித்திய ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவனுடைய வலது பாரசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் உள்ளவைகளை தேடுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் உங்களுக்கு வேணும். ஞான வரங்களை விரும்புங்கள். அந்நிய பாஷை பேசுங்க. பற்பல பாஷைகளை பேசும் வரங்களை கேளுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் வந்துவிட்டபடியினால், இனி தீங்கை காணாமல் நீங்கள் இருக்க போவதினால், இனி சின்ன சின்ன காரியத்துக்கு ஆறுதலை தேடி யார்கிட்டையாயிருந்து ஒரு வாக்கு வராதா, யாராயிலும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்கன்னு போகாத. கர்த்தர் ஓன்ட்ட பேசிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஓன்ட்ட பேசிட்டு இருக்கிறார். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் கவனி. கர்த்தர் ஓன்ட்ட பேசுறார், நேர இடைப்படுகிறார். அப்ப அதை தாண்டி நீ யாரையும் தேடாத. கர்த்தரே இடைப்பட்ட பிறகு வேற யாரும் வேண்டியதில்லை. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே செய்த காரியத்துக்கு மேல மனுஷன் கை வரக்கூடாது. மனுஷன் கை அற்பமானது, குறைவுள்ளவன். கர்த்தர் பூரணர், சம்பூரணர், பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நெடுயிருக்கு. பூரண சர்க்குணராய் அவருடைய கை உங்க மேல வச்சு இனி தீங்கை காணாதிருப்பான்னு சொன்னதுக்கு பிறகு யார்கிட்டயா போய் ஒரு ஆறுதலா நம்ம பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சா, அல்லாட்டா நமக்கு ஏதாயிலும் தீங்கு வருமானு கேட்க போகாதீங்க. அது அவிசுவாசம். அவிசுவாச செயல் உங்களுக்கு தூரமாக இருப்பதாக. கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீர்கள். உற்சாகமாய் ஆண்டவரை கைகளை தட்டி மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திரு ரத்தம், அவர் சிலுவையில் செய்த தியாகத்தை எண்ணி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இதோ கர்த்தாவே தேவரீர் உம்முடைய பரிசுத்த கரமானது உம்முடைய பிள்ளைகளை பூரணப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும்.
அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பீராக. இது முதற்கொண்டு அவர்கள் தங்கள் வீட்டை கட்ட, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க வீட்டை கட்டி எழுப்புவதற்கு, உங்க பிள்ளைகளை கவனிப்பதற்கு, உங்க பிள்ளைகளுடைய கேரக்டரை கவனிப்பதற்கு நல்ல தருணம் கொடுத்திருக்கிறார். இனிமேல் ஜீவனை முக்கியமாக கருதி ஓடுங்க. இனி உங்களுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள். ஆமா, பொதுவான மனுஷர்கள் இருக்கிற எரிச்சல் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா சத்துருவாக யாரையும் இடம்ப விடாதபடி கர்த்தர் அவர்களை விலக்கி இருக்கிறார். உன் ஆக்கினைகளை நீக்கி அகற்றி இருக்கிறார். போதும், போய்கிட்டே இருக்கக்கூடாது, தண்டனை போதும், இட்ஸ் எனஃப் என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரமானது தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.